ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்மளோட ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, பி ஃபார்மசி செமஸ்டர் எக்ஸாம் ஷெடியூலில் செகண்ட் செமஸ்டர் டிகிரி கோர்ஸ்க்குரிய எக்ஸாமினேஷனை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ பி ஃபார்மசி செகண்ட் செமஸ்டர் டிகிரி கோர்ஸில் மொத்தம் 6 எக்ஸாமினேஷன். அதில் 5 தியரி எக்ஸாமினேஷன், 6 தியரி எக்ஸாமினேஷன் ஆஸ் வெல் அஸ் 5 ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் 4 ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகே, so human anatomy and physiology 2 562014 theory is Tuesday April 1st 2025 9:30 am to 12:30 pm. Okay, then second pharmaceutical organic chemistry 562016 organic chemistry 1. Okay, second April 2025 Wednesday 9:30 am to 12:30 pm. Third examination next day biochemistry 562018 Thursday, April 4th, 2025, morning 9:30 am to afternoon 12:30 pm. Last university theory exam that will be pathophysiology 4th April 2025, morning 9:30 am to afternoon 12:30 pm. 562020. அதுபோக நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் இருக்குது. அது எதெல்லாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் என்விரான்மெண்டல் சயின்சஸ். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இன் ஃபார்மசி தியரி 562021 24th April 2025. Then computer applications in pharmacy practicals 562022 25th April 2025. Then last examination non-university examination theory environmental sciences 562023 28th April 2025. இவ்வளோ எக்ஸாமினேஷன் மொத்தம் இருக்குது. இதில் வந்து மொத்தம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 6 தியரி எக்ஸாமினேஷன் அண்ட் 4 ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன். இதில் பேத்தோபிசியாலஜி என்விரான்மெண்டல் சயின்சஸ் இந்த 2 எக்ஸாமினேஷனுக்கும் ப்ராக்டிக்கல்ஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 1, ஹியூமன் அனட்டமி அண்ட் ஃபிசியாலஜி 1, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இன் ஃபார்மசி இந்த 4க்கும் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இதில் வந்து இப்போ இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஒரு சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷனாக இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள கரண்ட் அகாடமிக் இயர் கரண்ட் செமஸ்டரில் பார்க்கும்போது செமஸ்டர் 1, 3, 5, 6, 8 இவங்க தான் மெயின் பேட்சாக இருப்பாங்க. ஒருவேளை இதில் பெண்டிங் பேப்பர் இருந்தாலோ, இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் இது வந்து இந்த எக்ஸாமினேஷன் எழுத முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது மார்ச்சில் ஒரு 31 days அண்ட் பிப்ரவரியில் இன்னும் ஒரு 6 days 38 days அவைலபிளாக இருக்குது. 38 + 1 39 days அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக 6 சப்ஜெக்ட் இருந்தாலும் 4 யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் அண்ட் 2 நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் இருக்குது. யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 7 days நம்ம அலாட் பண்ணால் கூட 28 days ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கலாம் ஈஸியாக. நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்சஸ் ரெண்டுக்கும் 5 days அலாட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 38 days வந்து சஃபிஷியன்டான டேஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அப்கமிங் செஷனில் பி ஃபார்மசி கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணுங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.